கமலாஸ் கிச்சன் டைரி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம செய்ய போற ரெசிபி மாலை நேர ஸ்நாக்ஸிற்கு வித்தியாசமாகவும் சுவையாகவும் சக்கரவள்ளி கிழங்கு வைத்து மொறுமொறுப்பான வடை மற்றும் அதற்கேற்ற காரசாரமான தக்காளி சட்னி எப்படி செய்வது என்று பார்ப்போம். வாங்க கிச்சனுக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு சீனி கிழங்கு வடை செய்ய போறோம். நம்ம என்ன வெட்டிக்குவோம், வெட்டினா சீக்கிரம் வந்துடும். தண்ணியில போட்டு அவிக்க கூடாது. இப்ப ஆவியில தான் அவிச்சா நல்ல டேஸ்ட் இருக்கும். நல்லா வேகட்டும், அடைச்சிருவோம். நல்லா வெந்துட்டு இதை எடுத்துருவோம். நம்ம இந்த உரிச்சுக்குவோம். இந்த இப்படி உடச்சிட்டோம். நல்லா வெந்துட்டு பார்த்தீங்களா, டேஸ்டா இருக்கும். இந்த குருமிளகை போட்டு நெய்யில வறுத்துக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். நம்ம இந்த கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் உளுந்து எடுத்து ஊற வச்சு இந்த அரைச்சி வச்சிருக்கேன். இங்க வருங்க, ஒரு பூனு பச்சரிசி மாவு ஒரு பூனு எடுத்துக்கும். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகு ஒன்று எடுத்திருக்கேன். இஞ்சி கொஞ்சம் எடுத்திருக்கேன். கறிவேப்பிலை போட்டுக்கோ, கொஞ்சம் பிச்சு போட்டுக்கோ, நல்ல மணமாக இருக்கும். மல்லி இலை போட்டுக்கோ, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோ. இந்த குருமிளகு நெய்யில் நம்ம வறுத்து போட்டுக்கோம்ல, அது இதில் போட்டுக்கோ, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சீனி கிழங்கு அவிச்சு வச்சுருக்கோம், இதை போட்டுக்கோ. சீனி கிழங்கு வடை செய்ய போகிறோம், பிணைஞ்சிக்கோ. பிறகு நான் தண்ணியே ஊற்றலை, கரெக்டாக வந்துட்டு வரேன். சின்ன சின்ன வடையாக போட்டுக்கோ. வந்துட்டு இந்த வடை போடுவோம். வடைக்கு நம்ம சட்னி வச்சுக்கோ. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோ. இது 2 வத்தல் மிளகு போட்டுக்கோ. சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோ. ஒரு வெள்ளைப்பூடு போட்டுக்கோ. கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கோ. தக்காளி சட்னி வைக்க போகிறோம். ஒரு தக்காளியை போட்டுக்கோ. கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோ. இந்த முந்திரி பருப்பு போட்டுக்கோ. கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோ. இந்த தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கோ. பொடிகள்ல கொஞ்சம் போட்டுக்கும். நம்ம இறக்கிடுவோம். இந்த சூடு ஆறினோன்னா மிக்சியில போட்டு அரைச்சிக்கும். சட்னிக்கு தாளிச்சுக்கோ. தேங்காய் ஊற்றிக்கோ. கடுகு போட்டுக்கோ. உளுந்து போட்டுக்கோ. ஒரு வத்தலை கிள்ளி போட்டுக்கோ. கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கோ. சட்னியை ஊற்றிக்கோ. எங்க சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சீனி கிழங்கு வடை தக்காளி சட்னி ரெடி. இன்னைக்கு உங்களுக்கான சமையல் டிப்ஸ்: சிறிது பால் சேர்த்து பாசிப்பருப்பு கீரை கூட்டு செய்தால் மணமாக இருக்கும். சிறிது சாதம் சேர்த்து தோசை மாவு அரைத்து தோசை சுட்டால் மிருதுவாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல சுவையுடனும் டிப்ஸுடனும் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.